வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள் என்ன, அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ரெக்கரிங் டெபாசிட் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம் சேமிக்கிற ஒரு சிறந்த சிறு சேமிப்பு திட்டம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் நிறைய பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா பேங்க்ஸில் இருக்கிற ஆர்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் நம்ம சேரணுன்னா அது எவ்வளோ அமௌண்ட் சேர்த்தா நமக்கு எவ்வளோ நகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கான கால்குலேஷன்ஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு கடையோடது, அண்டு கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அதுவும் பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா வகையான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வரும். இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க். அண்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு இந்த செப்டம்பர் மந்த்து நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அண்டு நீங்கள் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது டெபாசிட் டைப் பார்த்திங்கன்னா ஆர்டின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மந்த்லி சேவ் பண்ணுறது தான். ஸோ மந்த்லி சேவிங் ஸ்கீமு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணணும். அதாவது நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அது ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் டென்யூர் முடிகிற வரைக்கும் அதே அமௌண்ட்டை நம்ம மாதம் கட்டுற மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீமு. அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500, அதாவது 500 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, அதாவது மினிமம் 500, அதுக்கப்புறமா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ன்னும் போது 600, 700ன்னு நீங்கள் மாதம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். பட் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மந்த் என்ன பே பண்ணுறீங்களோ அதே தான் அந்த டென்யூர் முழுக்க நம்ம கட்டணும் ஒவ்வொரு மாதமும். அடுத்தது டென்யூர்ஸ் என்ன நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து நமக்கு இருக்குது. அண்டு 5 இயர்ஸ் அண்ட் அபவ் கூட நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் இதில் 1 இயர்லேருந்து இருக்குது. பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும் ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும். அதாவது 1 இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 மாதம். அதுக்கு அடுத்த டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மாதம், அதுக்கப்புறம் 18, 21, இந்த மாதிரி 3 மாதமாக தான் நமக்கு மல்டிபிள்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு என்ன டென்யூர் வேணுமோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க? இப்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறப்ப நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை மாதம் சேமித்து ஃபீஸ் கட்டணுன்னா நீங்கள் 12 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகணும் அதுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போகணும் அப்படின்றப்ப 2 இயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி மினிமம் 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நமக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் டிடிஎஸ் நமக்கு அப்ளிகபிள். ஏன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி டாக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. நமக்கு கிடைக்கிற வட்டியில் 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இன்கேஸ் பேன் கார்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 20% கூட டிடிஎஸ் பிடிப்பாங்க. அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம நாமினேஷன் கொடுத்துக்கிறது நல்லது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. அண்ட் ப்ரீமெச்சர் வித்ட்ராவல் நீங்கள் முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்க முடியும். பட் அதுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் 1%, நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து 1% லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது என்னென்ன டென்யூர்ஸ் இருக்குது அண்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் 12 மந்த்ஸ் 1 இயர்னு சொல்லியிருந்தேன். ஸோ 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 12, 15, 18, 21 அண்ட் 24 மந்த்ஸ் இந்த மந்த்ஸில் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.75% கொடுக்குறாங்க. இதே சீனியர் சிட்டிசனுக்கு 8.25% வட்டி தராங்க.
அடுத்தது 27 மாதத்துலேருந்து 39 மாதத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸில். ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.25% அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 7.75% கொடுக்குறாங்க. அண்டு 3 இயர்ஸ்லேருந்து 60 மந்த்ஸ், அதாவது 5 வருஷம். 60 மந்த்ஸ்னால் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் வரும். ஸோ 5 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% கிடைக்குது. 5 வருஷத்துக்கு மேலே, அதாவது 61 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, டென்யூர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வட்டி தராங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு நமக்கு 6.7% தான் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு 6.5%, 7% வரைக்கும் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே கூடுதலான வட்டி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து கிடைக்குது. இப்போது நம்ம எவ்வளோ வட்டி விகிதங்கள் பார்த்துட்டோம். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற டென்யூர் டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம், அதாவது 60 மாதம் நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 60 மந்த்ஸ் அப்படின்றப்ப வட்டி வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% கிடைக்கும். அண்டு நம்ம மந்த்லி எவ்வளோ டெபாசிட் பண்ணுவோம், 5 வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்போம், அண்ட் அதுக்கான வட்டி நமக்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தால் வட்டி எவ்வளோ கிடைக்கும், சீனியர் சிட்டிசனாக இருந்தால் வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போது மாதம் நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்றப்ப நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 60 மாதம் 5 வருஷம் டென்யூர். ஸோ மொத்தமாக நீங்கள் 60 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 12,409 ரூபாய் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ தான் நமக்கு வந்து இந்த வட்டி கிடைக்கும். ஸோ 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இன்ட்ரெஸ்ட் 12,409 நம்ம டெபாசிட் பண்ண 60,000 சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சீனியர் சிட்டிசனும் மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 60,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷத்தில் 13,373 ரூபாய் கிடைக்கும். 2,000 ரூபா மாதம் நீங்கள் ஆர்டி கட்டுறீங்கன்னா 1,20,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க 5 வருஷத்தில். அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் 24,818. சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 26,747 ரூபாய் கிடைக்கும். 3,000 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் 1,80,000 கட்டியிருப்பீங்க. ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி 37,228 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 40,121 ரூபாவும் வட்டி கிடைக்கும். 5,000 ரூபா மாதம் கட்டுறீங்கன்னா 5 வருஷத்தில் 3 லட்ச ரூபா சேமிச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கான வட்டி ஜென்ரல் சிட்டிசனுக்கு 62,046 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 66,869 ரூபா கிடைக்கும். மாதம் 7,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் 4,20,000 ரூபா சேர்த்துருப்பீங்க. அதுக்கு வட்டி ஜென்ரல் சிட்டிசனுக்கு 86,865 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 93,617 ரூபாவும் கிடைக்கும். 8,000 ரூபா மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் 4,80,000 ரூபா கட்டியிருப்பீங்க. அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 99,274 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே 8,000 ரூபா மாதம் கட்டுறப்ப உங்களுக்கு 1,06,991 ரூபா வட்டியாக கிடைக்கும். மாதம் 10,000 ரூபா நீங்கள் ஆர்டி போடுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் 6 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அண்டு ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வட்டி வந்து 1,24,093 ரூபா கிடைக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கட்டின 6 லட்ச ரூபாவும் அதுக்கான வட்டி 1,24,093 ரூபாவும் சேர்த்து 7,24,093 ரூபா உங்களுக்கு 5 வருஷம் முடிவில் கிடைக்கும். அதே மாதிரி தான் சீனியர் சிட்டிசனுக்கும் மாதம் நீங்கள் 10,000 ரூபா கட்டுறீங்கன்னா 5 வருஷத்தில் 6 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அண்ட் அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 1,33,738 ரூபா கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு 7,33,738 ரூபா கிடைக்கும். ஸோ ஆர்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கால்குலேஷன். ஸோ இது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.